வறுமையில் போராடி ஜெயிக்கிறவங்களுக்கு வலிமை அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அது ஒரு பொன்மொழி. அதுவும் உண்மைதாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்பாங்கங்க. ஒரு சின்ன கடைக்கு போகணும், எந்த ஒரு பொருள் வேணாலும் அவங்களே தான் வாங்கியாந்து குடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணாலும் அவங்களே ஃபில்லப் பண்ணி குடுப்பாங்க. ஒரு நோட் புக் அடுக்கி குடுக்கனாலும் அவங்களே அடுக்கி குடுப்பாங்க. கவர் போட்டு குடுக்குறது என்ன, வாட்டர் பாட்டில்ல தண்ணி பிடிச்சி குடுக்குறது என்ன, லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி குடுக்குறது என்ன, எல்லாமே அந்த குழந்தைங்கள அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்து, அந்த பிள்ளைங்க பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் கூட தானா செய்கிறதுக்கு ரொம்ப தடுமாற்றுவாங்கங்க. சமுதாயத்தில் போய் மற்றவங்க கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை மிங்கிள் ஆகுறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க. அதனால் அந்த குழந்தைங்கள நீங்கள் சின்னதுலேருந்தே அவங்க போக்கில் விட்டுட்டு, நீங்கள் ஒரு பொருள் வாங்கணுனாலும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு தைரியமாக அனுப்பணும். பேங்குக்கு போனாலும் போயிட்டு வா, இதை ஃபில்லப் பண்ணிட்டு வா, இதை கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களையே அனுப்பி அனுப்பி பழக்கப்படுத்துகிற குழந்தைங்க வலிமையுடையவர்களாகவும் நல்ல திடசாலிகளாகவும் இருப்பாங்கங்க. எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. வேலைக்கு போனால் கூட சமுதாயத்தில் ஈஸியாக மீண்டு வந்துடுவாங்கங்க. ஆனால் இந்த பொத்தி பொத்தி வளர்க்குற குழந்தைங்கள் வெளியிலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆக குழந்தைங்கள தனிமையாக எல்லாமே செய்ய விட்டு பழக்கப்படுத்துறது நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.